சரி, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 27:43 என்ற விகிதத்தில் இருக்கும் உறுப்புகளிலிருந்து எந்த எண்ணை கழிக்க 7:15 என்கின்ற விகிதம் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 27 மைனஸ் எக்ஸு கூடவே 43 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 7/15. ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சு போடுறதை விட நம்ம இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸே எடுத்து போட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? ரெண்டுலேயும் 17ங்கிறத மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 27ல் 17 போச்சுன்னா 10, 43ல் 17 போச்சுன்னா என்ன வரும்? 36, 26. சரிங்களா? ஸோ 7/15 இதில் வராது. கரெக்டாக? ஸோ அப்போ இதை விட்டுடலாம். அடுத்தது 20 கழிக்கலாம். 20 கழிச்சோன்னா 27ல் 20 போச்சுன்னா 7, 43ல் 20 போச்சுன்னா 23. ஸோ இதுவும் வந்து 7:15 ரேஷியோவை தரல. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு 27 கழிக்கலாம். 27ல் 27 போச்சுன்னா 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ 0 ஆயிடுச்சுன்னா அந்த ஆன்சர் தப்பு தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 13 வந்து கழிச்சு பார்க்கலாம். 27ல் 13 போச்சுன்னா 14. அடுத்ததான் 43ல் 13 போச்சுன்னா 43ல் 3 போச்சுன்னா 40, 40ல் 10 போச்சுன்னா 30. சரியா? ஸோ 2 7s are 14, 2 15s are 13. ஆன்சர் இஸ் 7:15. ஆன்சர் வந்து என்னதான் 13ங்கிறத கழிச்சோன்னா 7:15ங்கிற வேல்யூ கிடைக்கும். இரண்டு நபருடைய வார வருமானம் 7:3 என்ற விகிதத்திலும் வார செலவினம் 5:2 என்ற சதவீதத்திலும் உள்ளன. அவர்கள் இருவருமே வாரம் ரூபாய் 300 சேமிக்கின்றனர் என்றால் முதல் நபரின் வார வருமானம் எவ்வளவு? A weekly income of 2 persons are in the ratio of 7:3 and their weekly expenses are in the ratio of 5:2. If each of them saves ₹300 per week, then weekly income of a first person is. சரி, ஸோ இப்போ இன்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்கம் ஏ பி அப்படின்னு 2 பர்சன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பி. ஸோ இன்கம் எப்படி இருக்கும்னா 7 3A அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:2 வந்துட்டு இருக்கு. ஸோ 2 பேருமே எவ்வளவு சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா 300 சேவ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ 2 பேருமே எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்னா 300 சேவ் பண்ணுறாங்க. தென் த வீக்லி இன்கம் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனுடைய வீக்லி இன்கம் எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கொஷின். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு இன்கம் எப்படி இருக்குன்னா 7x இருந்துச்சுன்னா இங்கே 3x இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குன்னா 5y இருக்குன்னா 2y இருக்கும். சரிங்களா? இங்கே எடுத்த கான்ஸ்டன்ட்டே தான் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸே தான் இங்கேயே எடுத்துக்கணுமானா இல்லை. சரிங்களா? ரெண்டு வேறு ரேஷியோ. இன்கம்ங்கிறது தனி ரேஷியோ, எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது தனி ரேஷியோ. அதனால் அது ரெண்டுக்கும் தனித்தனி கான்ஸ்டன்ட் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய இன்கமில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டும் எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டும் சேம் கிடையாது. சரியா? இப்போது 7x minus 5y ஈக்குவல் டு 300. ஏன்னா நம்மளோட இன்கம்லேருந்து நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியதான் சேவிங்ஸ். அதான் இங்கே போட்டிருக்கேன். அதே போல் 3x minus 2y ஈக்குவல் டு 300. சரியா? சரி, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கான என்ன வேல்யூ கிடைக்கும்? இன்கம் தானே தேவை, எக்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ ஒய்யை அடிகிற மாதிரி சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம இப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எக்ஸ்னுடைய வேல்யூ 900 வரும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 7 into xல 7x ஆர் 7 into 900 6300 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? இப்போ நமக்கு எக்ஸ்னுடைய வேல்யூ தான் வந்துட்டு வேணும். எக்ஸ்னுடைய வேல்யூ தான் வேணுங்கும் போது என்ன பண்ணுறேன்னா இந்த ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்ல எதிரையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் காஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் எதுலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ நான் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 இன்ட்டு -300 அப்போ மைனஸ். வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். ஸோ இப்போ இதில் எக்ஸ்னுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -5 இன்ட்டு 300 என்ன வரும்? -500. அடுத்ததாக -2 இன்ட்டு -300 -600 வரும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த ஒய் அண்ட் எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல -5 தானே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போயும் இங்கே -5 இங்கே ஸ்டார்ட் பண்ணி எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். -5 இன்ட்டு 3 -15 -2 இன்ட்டு 7 -14. ஸோ -500 + 600 ஆயிருமா? -900 டிவைடட் பை -15 + 14 -1. ஸோ அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 900. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பர்சனோட இன்கம் தானே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பர்சனோட இன்கம் என்ன? 7x. 7 இன்ட்டு 900 ஈக்குவல் டு 6300. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 6300. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற சம்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. பை.